Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ஃபேவரட் ஸ்நாக் வந்து டோலோ 650 அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிலமை இருக்குது. அதனால எல்லாரும் வந்து சேஃபாக வீட்டில் இருங்க, உடம்பு வந்து பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட ரைடை பற்றி. ஸோ அது வந்து ஒரு 8 to 9 days ரைட் நம்ம பண்ணியிருந்தோம், ஒரு சவுத் கோஸ்டல் ரைட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். வீடியோஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த சீரீஸ்க்கு வந்து நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கமெண்ட்ஸில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம சேனலோட பழைய வியூவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மோட்டோ விலாக்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நான் கொண்டு போவேன். அது லடாக் சீரீஸாக இருக்கட்டும், ராஜஸ்தான் சீரீஸாக இருக்கட்டும், மேகாலயா சீரீஸாக இருக்கட்டும், ஒரு அந்த சீரீஸ்லேயுமே வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி ஒன்று இருக்கும். ஹோல் சீரீஸ்க்கு வந்து ஒரு தீம் இருக்கும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்காக, ஏன் வந்து நம்ம அதை இழுக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு தீம் இருக்கும். ராஜஸ்தானில் வந்து அந்த டெசர்ட்டு, அப்புறம் அந்த ஃபோர்ட்ஸு, பேலஸஸ், அந்த ஹிஸ்ட்ரி, அதை பேஸ் பண்ணி ஒரு தீமில் நான் கொண்டு போயிருப்பேன். எனக்கு வந்து டெசர்ட் மேலே எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அண்ட் டெசர்ட் ஸ்டார்ம் வந்து நம்ம டெசர்ட்டு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு தீமில் வந்து நான் அந்த சீரீஸ் கொண்டு போயிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த சீரீஸ்லேயும் ஒரு தீம் இருக்கணும், இந்த சீரீஸ்க்கும் ஒரு கான்செப்டு, ஒரு பர்பஸ் வந்து என்னடா இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சுற்று போட்டுருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீரீஸ்க்கும் ஒரு கான்செப்டு, ஒரு தீம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல சீரீஸாக கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோடய எண்ணம். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நான் பண்ண போகிறேன். ஒரு சீரீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு வீடியோலையுமே நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த வகையில் இந்த சீரீஸ்லையுமே வந்து நான் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரோனுமே நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேவிக் மினி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சீரீஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்லி மேவிக் ஏர் 2ல வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே. அதனால கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நல்லா வரும்னு நம்புகிறேன். அது வந்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சீரீஸ்லையுமே வந்து நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம யூடியூப் அல்காரிதமுக்கு தான் நம்மளோட அப்லோட் ஸ்கெடியூல் வந்து பிடிக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சீரீஸ்லையுமே வந்து நான் சில விஷயம் கற்றுக்கிட்டேன், அண்ட் அதை வச்சு நான் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் என்னோட அப்ரோச்சை மாற்றிக்க போகிறேன், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆல்டர்னேட் டேஸில் வந்து நான் இந்த சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகாத மாதிரி இருக்கும். சீரிஸ் ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோட் பார்க்கும்போது கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கியூரியாசிட்டி வந்து போகிறதுக்குள்ளேயே அடுத்த எபிசோட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி பண்ணணுன்னா கண்டிப்பாக முன்னாடி எல்லாத்தையும் உட்காந்து எடிட் பண்ணி வச்சுட்டு தான் ஸ்கெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அதான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த சீரீஸ் வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நான் உங்ககிட்டேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எப்போ வரும்ன்றது மட்டும் கேட்காதீங்க. நானே வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த சீரீஸ் எப்போ போட போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த சீரீஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து சேனலில் எதுவுமே பண்ணாமலாம் இருக்க போகிறதில்ல. வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில வீடியோஸ்லாம் லைன் அப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்தால் அது வந்து ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், இல்லைனா என்டர்டெய்னிங்காக இருக்கும், அந்த ட்ராவல் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் அடிக்கடி வந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நானே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிப்பில் நான் வந்து யூடியூப்காக மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் ஃபார்மேட்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து ரீல்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரீல்ஸாக போட்டு தள்ள போகிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டும் உங்களுக்கு நடுவில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயம் வந்து நம்ம ரீல்ஸில் வராத விஷயம் வந்து வீடியோவில் வரும், வீடியோவில் வராத விஷயம் ரீல்ஸில் வரலாம். அண்ட் எனக்கு வந்து நீங்கள் எந்த சீரீஸ் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆனீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கப்புறமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இந்த சீரீஸ் வந்து ஒரு சீசன் 1 தான் நான் இதை பார்க்குறேன். இந்த சீரீஸ்க்கே நிறைய சீசன் 2 சீசன் 3லாம் நம்ம ஃபியூச்சரில் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் டன் அப்படின்னு வரும். இந்த வருஷத்துக்கான ரைடிங் கியர் அப்டேட்ஸு, ஆக்ஷன் கேமரா அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். நம்ம ரைடிங் கியர் சீரீஸ்லேயே வந்து நம்ம பூட்ஸ் பண்ணல, இன்டர்காம் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த கேப்பெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீன் டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி.
ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரீ தானே. அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சாகசங்கள் தொடரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.